திருவள்ளூர் மாவட்டம் பேரிடிவாக்கத்தில் நிலத்தகராறில் தம்பி குடும்பத்தை அண்ணன் தாக்கியுள்ளார். நிலப்பிரச்சினை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடந்ததாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதாகர், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பற்பகம். பெண்ணாலூர்பேட்டை அடுத்த பேரிடவாக்கம் பகுதியில் ரமேஷ் மற்றும் அவரது தம்பி பாபு என்பவருக்கும் இடையே நில பிரச்சினை காரணமாக அந்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் ரமேஷ் அவரது மனைவி மகேஸ்வரி ஆகியோர் தம்பி பாபின் நிலத்தையும் சேர்த்து உழுது நாற்று நட முயன்று இருப்பதாக தெரிகிறது. அதை தட்டி கேட்க தம்பி பாபு மற்றும் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் ரமேஷ் அவரது மனைவி மகேஸ்வரி ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த ரமேஷ் என்பவர் தம்பி பாபு மற்றும் அவரது மனைவியை தாக்கியுள்ளார். இதில் கை மற்றும் கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் பாபுவின் மனைவிக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அவரை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தங்கள் நிலத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் பெண்ணாலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால், ஆனாலும் ரமேஷின் மனைவி மகேஸ்வரி என்பவர் கட்சியில் உள்ளதாகவும் இதனால் கட்சியின் பலத்தை வைத்து காவல் நிலையத்தில் பேசி தப்பித்து விடுவதாகவும் தங்கள் புகாரின் மீது பெண்ணாலூர்பேட்டை காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தங்களது நிலத்தை உழுது பயிரிட முயன்ற போது தட்டி கேட்ட தங்களை ரமேஷ் அவரது மனைவி மகேஸ்வரி ஆகியோர் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததோடு அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விவசாய நிலத்தில் உழுது ரமேஷிடம் கேட்டபோது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பொறுமையில் பேசிய பாபு மற்றும் அவரது மனைவியை தாக்கி செல்போனை பறித்து வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.